ஓகே, குட் ஈவினிங். எஸ், குட் நைட். ஸோ நம்ம வந்து இப்போ 5 days ஆச்சு மலேசியா வந்து. சாட்டர்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டே டு வெனஸ்டே. ஸோ எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட் வந்தவங்க, ஆல்ரெடி வந்திருக்கிறவங்க. இது இன்னைக்கு குரூப்ல வரும். என்னைக்கு இருந்தாலும் மலேசியா ரெக்கார்ட் ஆகும். சோ அந்த மாதிரி என்னென்ன சின்ன மெமரிஸ் இருந்தாலும் லெட் ஷேர் பண்றேன். சோ எனக்கு இது ஃபர்ஸ்ட் ட்ரிப் ஃபேமிலி தவிர்த்து வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கூட வரேன்னா காலேஜ் ஸ்கூல் டேஸ்ல இது என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிப், அதுவும் இன்டர்நேஷனல் லெவல்ல. அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் பிளெயின் இது, லைக் மேல ஸ்கைல. நெக்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் மெட்ரோ இது. அண்ட் நான் ஓகே, சோ இங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் மேம், பிளைன்ல வரது வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிராவல். பிளஸ் ஜென்டில் போனது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கேபிள் கார்ஸ்ல. ஏன்னா நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம ஓரியன்டேஷன் போவோம்ல, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ அதை பார்க்கும்போது எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு கீழே இருந்து மேல வரும்போது அப்படியே ஒரு ஃபீல் இருந்துச்சு மேம். அப்படியே அந்த மவுண்டைன் எல்லாம் பார்க்கும்போது, இங்க இருந்து அங்க பார்க்கும்போது அது நல்லா இருந்துச்சு. பிளஸ் சைனா ஃபெஸ்டிவல் நடந்துச்சு மேம், அதெல்லாம் பார்க்கணும் ஒரு ட்ரீம் இருந்துச்சு. நம்ம எப்ப போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் இருந்துச்சு. சோ அது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளவுதான். அது கூட ஸ்கூல்ல கூட அவ்வளவு ட்ரிப் வந்து அம்மா அமிச்சது இல்ல, வீட்டுல அமிச்சது கிடையாது. மறக்க முடியாது அப்படின்னா பர்சஸ் சொல்லுங்க, நீங்க திட்டுவீங்கன்னு அமைதியா உட்காந்துட்டாங்க. எனக்கு என்ன சொல்றது தெரியல மேம். நான் மறக்க பர்சே வேணாம் காசே வேணும் உட்காந்துருப்பா. அந்த ஸ்டேஜ்ல அப்புறம் அந்த பொண்ணு இடிச்சுட்டா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியை விட்டு இன்டர்நேஷனல் ட்ரிப் போறது எதுக்குடான்றாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் நான் போகும்போது வீடியோ கால் போட்டு காட்டும். ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்லயும் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ரோப் கார் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த 20 hours போட்டோ உங்க கலர் மாதிரி தான் இருக்கும், கை இவ்வளவு பெருசா இருக்கும். எனக்கு போட்டு காமிங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு I felt that to be little bit very bit closer. அப்புறம் யாரு கேட்டா, இவன் தான் கேட்டா, நீங்க ஒன்னு எடுத்துக்கோங்க மேம். சும்மா ஒரு 50 ரிங்கிட். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னா ஓகே இல்ல, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னா நாளைக்கு எப்படியா நம்ம ஒரு 7 o'clock ஆமா சார் கிளம்பிடணும் சார், நான் திட்டாங்க அப்படின்ட்டு 2 பேருமே படுப்போம். எப்படி அடுத்த நாள் பார்த்தா கரெக்டா அந்த 8:30க்கு முன்னாடி ஒரு 8:10 8:20 அந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டா இருக்கும். இன்னைக்கு டே காலை எழுப்பி சொல்லிட்டோம், இவன்ட்டு சொல்லிட்டோம், விஸ்வாட்டையும் சொல்லிட்டோம், இவன்ட்டையும் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு அலாரம் வச்சிட்டோம். 7:30 வச்சு படுத்துட்டோம். எந்திரிச்சிட்டோம். 7 o'clock எந்திரிச்சிட்டு அவன் எழுப்பி விட்டேன், எந்திரா குளிச்சு வேணாம். சரி சார் 10 minutes சார்னு அவனும் பார்த்தா நானும் படுத்தோம். கடைசி எந்திரிச்சு பார்த்தா 8:20. 2 பேரும் அரக்க படிச்சு கிளம்பி கீழே போறோம். நாங்க பயந்து கீழே போறோம். சரி சப்போஸ் மேம் லாபில இருக்காங்க முடிஞ்சு திருப்பி வாங்க போறோம் அப்படின்னு கீழே போறோம். அப்புறம் நான் கால் பண்ணேன், மேம்க்கே தெரியாது. மேம் கால் பண்ணு, சார் சீக்கிரம் வட்டீங்களா? இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். முந்தா நாள் கெண்டிங் ஐலாண்ட் போனப்போ, கெண்டிங் ஐலாண்ட் கீழே அந்த நார்மல் ரோட்ஸ்ல போய் நாங்க டவுன்ஸ் எல்லாமே சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். போனப்போ அங்க 20 degrees Celsius வந்து நார்மலா பேசும்போதே வாயில இருந்து இந்த பனியெல்லாம் சூட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நார்மலா இருந்துச்சு. அப்புறம் ஹேஷ்போர்ட் கேம் எல்லாம் நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் போய் விளையாடுறது. எல்லாருமே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இங்க எல்லாத்துக்கூடயும் நல்லா ஜெல் ஆகுற மாதிரி இருந்துச்சு. லைக் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாம் நான் பேசவே இல்லை, ஆனா நிறைய பேர் வந்து ரொம்ப நாள் முன்னாடி பழகுற மாதிரி பேசினாங்க. அது ஒரு குட் மெமரி. அண்ட் முபின் தான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி மேம். அன்னைக்கு நான் அந்த அளவுக்கு எனக்கு இதான் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் தான். கேவி காலேஜா இருக்கட்டும், நிறைய
அவங்க மிங்கிள் ஆனாங்க கூட. அப்புறம் நிறைய பேர் என்னன்னா ஒரு சில பேர் நிறைய போட்டோஸ் இருக்கலாம் ஹெல்ப் பண்ணாங்க. லைக் பபிதா எல்லாம் வந்துட்டுன்னா போட்டோ கேட்டோன்னு எல்லா போட்டோ எல்லா இடத்துலயும் எடுத்தாங்க. எடுக்க மாட்டேன். ரோஷினி சொல்லு. So, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப். எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஃபிளைட், ஃபர்ஸ்ட் மெட்ரோ, கேபிள் காரும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வந்து நிறைய பேர் கூட நான் வந்து நல்லா பேசிருக்கேன். இருங்கடா. நான் பேசினதே இல்லை எங்க காலேஜ் யார்ட்டையுமே. நிறைய பேர் நல்லா பேசினாங்க. வீட்ல இருந்து வந்தோம்னா ஃபிளைட்ல எல்லாருமே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு ஃபிளைட்ல வரும்போது என்ன ஆசை இருந்ததுன்னா லைக் பைலட்டை பார்க்கணும் அப்படின்னு ஆசை. அப்புறம் ஏர் ஹோஸ்டர்ஸ் லைக் பேசணும், ஏர் ஹோஸ்டர்ஸ் பேசணும். அது ஏதோ சான்ஸ் கிரியேட் பண்ணி தந்தாங்க பக்கத்துல இருந்தவங்க. அப்புறம் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் இருந்து இப்போ வரைக்கும் லைக் நிறைய போட்டோஸ் அண்ட் மெமரிஸ் கிடைச்சது. அதுல நிறைய போட்டோ ஷூட் பண்ண மாதிரி நல்ல ஒரு பிக்ஸ் எல்லாம் நிறைய கிடைச்சது. அப்புறம் இன்னும் ஃபன் மெமரிஸ் என்ன நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபன் மெமரிஸ் என்ன காலேஜ் வாங்குற மாதிரி தான் இங்கேயும் வாங்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த மசூதி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா வந்து முஸ்லீமா இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. சும்மா எப்ப பார்த்தாலும் தவளைக்கறி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் பாம்போட ஹார்ட்ட சோடால போட்டு வாங்கி கொடுக்குறேன். ஒன்னு நான் வாங்கி தரேன், நீ குடிக்கிறேன். வெள்ளையா வந்துச்சு மாதிரி. சொல்லிட்டு இது வந்து நாங்க ஃபேமிலியா பண்ண முடியுமான்னு தெரியல. இது காலேஜ் ரெடி பண்ணி அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அதனால வெளியே வர முடிஞ்சதுண்ணா. நிறைய இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சதுண்ணா. இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சைனீஸ் ஃபெஸ்டிவல் சைனீஸ் ஃபெஸ்டிவல் இவன் நாலு டான்ஸ் ஆகிட்டே வந்தோம். அவங்கள மாதிரி இந்த குரங்கு டான்ஸ் வீடியோ எடுத்து வச்சிருக்க அதான் நிறைய நடந்துச்சு சொல்லுவாங்க. அப்புறம் நேற்று இந்தியா டவுன் போயிருந்தோம். இந்தியா டவுன்ல ஒரு கோயில் இருந்துச்சு, விநாயகர் கோயில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஜனனியை நிக்க வச்சு விநாயகர்னு சொல்லி நிக்க வச்சிட்டோம்.